ஹலோ ஆல். இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மால் கேப்ல பண்ணவா, மிட் கேப்ல பண்ணவா, இல்லை லார்ஜ் கேப்ல பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பிகாஸ் ஒரு இதை எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு growth பொட்டன்ஷியல் இருக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆனால் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதே ஸ்டேபிளான ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரிஸ்க் கம்மி தான், பட் ஆனால் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பா, இல்லை மிட் கேப்பா, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்பேரிசன், அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்டப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட் கேப்ஸையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் கேப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட மொத்த ஷேர்ஸோட வேல்யூ தான் மார்க்கெட் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவோம். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட மதிப்பு டோட்டல் எவ்வளோ இருக்கும்னா 5000 கோடியும் அல்லது அதுக்கு கீழேயும் இருக்கும். சரியா? இதே மிட் கேப்னு எடுத்தீங்கன்னா 5000 கோடியிலேருந்து 20000 கோடி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே மிட் கேப்ல வரும். அதே லார்ஜ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் வேல்யூ, அவங்களோட கேபிட்டல் வேல்யூஸ் ஷேர்ஸோட வேல்யூ 20000 கோடிக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்கள தான் லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு இது வேல்யூ பேஸ் பண்ணி தான் மெயினான மார்க்கெட் கேப். மற்றபடி அலைன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 100 கம்பெனிஸ் இருக்குல்ல, டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப்ல வந்துடும். அதுக்கப்புறம் 101லேருந்து 250th வரைக்கும் மிட் கேப்ல வந்துடும். அதுக்கப்புறம் 251லேருந்து அதுக்கு மேலே இருக்க எல்லா கம்பெனிஸும் ஸ்மால் கேப்ல வந்துடும். சரியா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸும் சரி, நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டரும் சரி கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ இன்னும் நல்லா டீப்பாவே தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னாலே ஹை growth இருக்கும், தி சேம் வே ஹை ரிஸ்க்கும் இருக்கும். இந்த ஸ்மால் கேப்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்க எமர்ஜிங் கம்பெனிஸ் தான் வருவாங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருக்கும். வை? பிகாஸ்னா இப்பதான் அவங்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க தே வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அட் த சேம் டைம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்தாலும் நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்மால் கேப்ல இருக்க கம்பெனிஸாலலாம் இந்த மார்க்கெட் கிராஷை அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, அப்படியே எராடிகேட்டும் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்மால் கேப்ல ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 5 years அது டிராஸ்டிக்கா 5 lakhs வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுல போச்சுன்னா அந்த ஸ்மால் கேப் கம்பெனி எராடிகேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அண்ட் ரொம்ப டீப்பா ஃபாலோ ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இது யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ரிஸ்க் எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல, நல்ல ஒரு ஹை growth பொட்டன்ஷியல் எதிர்பார்க்கிறவங்க இந்த ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்ல ஸ்டேபிளான கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்டெடியா இருப்பாங்க. இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால கன்சர்வேட்டிவா ஒரு ஃபிக்ஸட் வேல்யூஸ் வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் இவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணச்சுல இவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், வாலட்டாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இவங்களால இந்த மார்க்கெட் கிராஷஸ், டவுன்ஃபால் எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஸ்டேபிளாக நிற்பாங்க. அது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ், ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டெடி growth இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஹை growth இருக்காது, ஸ்டெடியாக அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அண்ட் ரிஸ்க் ஃபேக்டரும் கம்மியாக தான் இருக்கும். இதை எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெடியான growth இருந்தால் போதும், எனக்கு ஹை growthலாம் வேணாம், ரிஸ்க் மட்டும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி லார்ஜ் கேப்பை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, அப்போ இந்த மிட் கேப் அப்படின்னா என்ன வரும்? மிட் கேப்னா இட்ஸ் a blend of growth and also stability. ஸ்டெபிலிட்டியும் growthம் சேர்ந்தது தான் மிட் கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க, நல்ல ஒரு growth இருக்கும். பட் ஆனால் இவங்களோட ரிஸ்க் அப்படின்னு பார்க்கறதுல அந்த ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணதுல ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும்.
சரியா? ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், growthம் இருக்கும். ஆனா மாடரேட்டான growth இருக்கும், மாடரேட்டான ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதுதான் வந்து இந்த மிட் கேப். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதுல இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க growthையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பை சைமல்டேனியஸ்லி நீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 3 கேப்ஸையும் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஹை growth இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அண்ட் ஹை ரிஸ்க்கும் இருக்கும், அண்ட் மார்க்கெட் வாலட்டாலிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதே வந்து நீங்க மிட் கேப் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் மாடரேட்டா பேலன்ஸ்டான growth இருக்கும், அது மாதிரி ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸ்டா தான் இருக்கும், ரிஸ்க்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்கும். அண்ட் வாலட்டாலிட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருக்கும். ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணச்சுல கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்கும். இதே லார்ஜ் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வந்து மாடரேட்டா ஒரு ஸ்டெடி growth இருக்கும், அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது கம்மியா இருக்கும், அண்ட் ஆல்சோ நீங்க வாலட்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஆப்வியஸ்லி டைவர்சிஃபைடா இருக்கணும். ஸோ அதனால அதுக்கேற்றபடி நீங்க லார்ஜ் கேப்லயும் கொஞ்சம், மிட் கேப்லயும் கொஞ்சம், ஸ்மால் கேப்லயும் கொஞ்சம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்சிஃபைடா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்ல பேலன்ஸ்டாவே இருக்கும். அண்ட் நம்ம எதை சூஸ் பண்ணணும், ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா அப்படின்ற டெசிஷன் வந்து ஃபுல்லா வந்து எதை பேஸ் பண்ணினா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி தான். நம்மளால எவ்வளவு தூரம் ரிஸ்கை வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றத வச்சும், அண்ட் ஆல்சோ நம்மளோட ஃபினான்ஷியலா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்போ ஸ்மால் கேப்பை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு growth கிடைக்கும். ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்டா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க லார்ஜ் கேப்பை ப்ரிஃபர் பண்ணலாம். இது நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு இது வேணும், பேலன்ஸ்டான ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும், போத் ரிஸ்கையும் நான் டாலரேட் பண்ணணும், இதையும் growthம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல மிட் கேப்பை நீங்க சூஸ் பண்ணலாம். above all உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடா வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ லாங் டர்ம்ல நீங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேரண்டீட் ரிட்டர்னை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபார் மோர் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் சேனல்ல இருக்க பிளேலிஸ்டையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.